ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.3ல் உள்ள 2வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீதி தேற்றத்தை பயன்படுத்தி P of Xஐ G of Xஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மீதி தேற்றத்தை பயன்படுத்தி, மீதி தேற்றம்னா என்னென்னா, இங்கே P of X G of Xன்னு 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. இதில் G of Xலேருந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை நம்ம P of Xயில் கொண்டு அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் அதனுடைய மீதி. ஓகேவா? நல்லா கவனிச்சிக்கோங்க. கொடுத்துருக்கிற G of Xலேருந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை P of Xயில் கொண்டு வேல்யூவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் தான் இந்த P of X G of Xஆல் வகுக்க கிடைக்கும் மீதி. ஓகேவா? ஸோ நம்ம கணக்கு செய்யலாம். ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? P of X ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தால G of X கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம G of X ஈக்குவல் டு 0ன்னு எடுக்க போகிறோம். அப்போ அங்கே என்ன இருக்குது? G of X எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதிலிருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ப்ளஸ் 1 இங்கே வரும்போது நமக்கு மைனஸ் 1ஆக மாறிடும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1. இப்போ இந்த வேல்யூவை இந்த P of Xயில் கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். P of X வேணால் எழுதிக்கலாம். P of X equal to x cube minus 2x square minus 4x minus 1. இப்போ இந்த இடத்துல நம்ம xக்கு பதிலாக minus 1 அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க? P of minus 1. xக்கு பதிலாக minus 1 the whole cube minus 2 into xக்கு பதிலாக minus 1 whole square minus 4 into xக்கு பதிலாக minus 1 minus 1. ஓகேவா? இப்போ பாருங்க, மைனஸ் 1 கியூப்னா என்ன அர்த்தம்னா மைனஸ் 1 3 தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அதில் அடுக்கு ஒற்றைப்படை எண்ணில் இருந்துச்சுன்னா நமக்கு மைனஸ் தான் வரும். ஏன்னா மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ். ஓகேவா? அடுத்து 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் 1 தான். அதே மாதிரி மைனஸ் அடுக்கு ரெட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். எப்படின்னு பாருங்கள். மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸையும் மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு ஓர் 1 1. ஓகேவா? அப்போ நமக்கு ஆன்சர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். 1 கொண்டு 2 கூட பெருக்குனா 1 2 2. அடுத்தது இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகும். 1 4 4. அப்போ ப்ளஸ் 4. அடுத்தது மைனஸ் 1. இப்போ ப்ளஸில் உள்ள வேல்யூ நமக்கு இது மைனஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது மைனஸ். இந்த 4 மட்டும்தான் ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸில் உள்ளதை எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் போட்டு மைனஸில் உள்ளதெல்லாம் கூட்டுங்க. 1 2 3 3 1 4 4 மைனஸ் 4. ஓகேவா? ஈக்குவல் டு 4லேருந்து 4 போனால் என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். அப்போ மைனஸ் 1 நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது? 0ன்னு கிடைக்குது. என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு மீதி. ஓகேவா? தேர்ஃபோர் மீதி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடலாம். ஓகேவா? இதே இதில் நெக்ஸ்ட் கணக்கு P of X ஈக்குவல் டு 4x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 14x மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. G of X 2x மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம G of X ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிடணும். தீர்வு என்ன வருது? 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ 2x ஈக்குவல் டு மைனஸ் 1 இங்கே வரும்போது ப்ளஸ் 1ஆக மாறும். எக்ஸ் ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கிறது இங்கே வரும்போது வகுத்தலாக மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 1/2ன்னு கிடைக்குது. இப்போ இதை கொண்டு P of Xல அப்ளை பண்ண போகிறோம். அப்போ P of X எடுத்து எழுதிடலாம். P of X ஈக்குவல் டு 4x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 14x மைனஸ் 3. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1/2 அப்ளை பண்ணுவோம். P of 1/2 ஈக்குவல் டு 4 இன்று 1/2 த ஹோல் கியூப் மைனஸ் 12 இன்று 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 14 இன்று 1/2 மைனஸ் 3. அப்போ ஈக்குவல் டு 4 இன்று 1/2 3 தடவை போட்டு பெருக்கணும். 1 3 தடவை பெருக்கணும்னா 1 தான் வரும். 2 3 தடவை பெருக்குனா 2 4 4 2 8. ஓகேவா? அப்போ 8. அடுத்தல மைனஸ் 12 இன்று 1 2 தடவை பெருக்குனா 1 2 2 தடவை பெருக்குனா 2 4. அடுத்தல ப்ளஸ் இதை வெட்டு கொடுத்துடலாம். 1 2 2 7 2 14. அப்போ ப்ளஸ் 7 மைனஸ் 3. ஓகேவா? இப்போ பாருங்கள்,
ஒரு 4 4 இரு 4 8. அப்போ என்ன வந்துடும் 1/2ன்னு கிடைக்குது. ஒரு 4 4 3 4 12. அப்போ -3 ப்ளஸ் 7ல் 3 போனால் என்ன வந்துடும் 4. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 1/2 4 - 3 பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம். ஓகேவா? அப்போ +1. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். என்ன வரும் பாருங்க, கீழே 2 மீச்சம் எடுப்போம். இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த 2ஐயும் பெருக்கி கீழே எழுதிட்டு குறுக்கு பெருக்கல். ஒரு 1 1 ப்ளஸ் ஒரு 2 2. 2ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன வந்துடும் ஈக்குவல் டு 3 கீழே என்ன இருக்குது 2. ஓகேவா? இப்போ 1/2 நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குது 3/2ன்னு கிடைச்சிருக்குது. இதுதான் நமக்கு மீதி. ஓகேவா? தேர்ஃபோர் மீதி ஈக்குவல் டு 3/2ன்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இதே இதில் நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, p of x ஈக்குவல் டு x³ மைனஸ் 3x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 50. g of x வந்து x மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம g of x தான் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். அப்போ எப்படி எடுத்துக்கலாம், x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? தீர்வு எழுதிக்கோங்க. இந்த கணக்கு தெரியும் அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணலாம். தெரியாதவங்க வீடியோவை பாருங்கள். x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. -3 அந்த சைடு போகும்போது +3. எக்ஸோட வேல்யூ நமக்கு +3ன்னு கிடைக்குது. இப்போ இதை கொண்டு இந்த p of xல அப்ளை பண்ண போகிறோம். அப்போ p of x எடுத்து எழுதிடலாம். ஈக்குவல் டு x³ மைனஸ் 3x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 50. ஓகேவா? இப்போ இந்த 3 இதில் அப்ளை பண்ணுவோம். p of 3 ஈக்குவல் டு 3³ மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3² ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் 50. ஓகேவா? இப்போ 3³ பண்ணால் என்ன அர்த்தம்னா 3 தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 9 9 3 27. ஓகேவா? அப்போ 27 மைனஸ் 3 ஸ்கொயர்னா 3 2 தடவை 3 9 9 3 கூட பெருக்குனா 9 3 27 ப்ளஸ் 4 3 பெருக்குனா 12 ப்ளஸ் 50 ப்ளஸ் 27 மைனஸ் 27 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ 50 12 நம்ம கூட்டினா என்ன வந்துடும் 62. p ஆஃப் 3 எக்ஸுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணும்போது நமக்கு 62ன்னு வருது. தேர்ஃபோர் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் மீதி. மீதி ஈக்குவல் டு 62ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.